வணக்கம் கைஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனால ரியல்மி ரொம்பவே குறைஞ்ச விலையில ரியல்மி V5 சொல்லி ஒரு 5G மொபைலை லான்ச் பண்ணாங்க. நான் இந்த மொபைல் இந்தியாவுக்கு வராதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் மீடியாடெக் தரப்புலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. நாங்கள் இது வரைக்கும் எல்லா 5G சிப்செட்டையும் சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணோம். ஆனால் இனிமேல் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் எங்கள் 5G சிப்செட் உள்ள மொபைல்ஸை குளோபலாக கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா இந்த சைனாக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் உலகிலே இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குது. அடுத்தும் இந்தியாவுக்கும் மீடியாடெக்கோட 5G சிப்செட் வரதான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து இன்னும் குறைஞ்ச விலையில் 2 5G மொபைலை சைனாவில் லான்ச் ஆக போகுது. மொத்தம் 3 5G மொபைல்லையும் ரியல்மி இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த 3 5G மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். முதல்ல ரியல்மி V5ல பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் HD + IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 120 Hz டெஸ்ட் சாம்பிளிங் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் சின்ன பஞ்சோலில் 16 MP செல்ஃபி கேமரா தராங்க. பேக்கில் சாம்சங் மொபைலில் வர மாதிரி ஒரு டிசைனில் கேமரா அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 48 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து, 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா கிளாசி லுக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பிளாஸ்டிக் பாடி தான். இதில் க்ரீன் ப்ளூ கலரில் மட்டும் ரியல்மி லோகோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் மட்டும் ரியல்மி லோகோ கொட்டை எழுத்தில் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ரியல்மி 6லேயே நம்ம பார்த்துருப்போம். இதை தவிர்த்து உலகிலேயே இதில் தான் முதல் முறையாக மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 720 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் 5G சிப்செட். இது 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண 2 GHz கிளாக் ஸ்பீட் கொண்ட ஆக்டோகர் சிப்செட். கிராஃபிக்ஸ்க்காக மாலி G57 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பில் பப்ஜி எல்லாமே ஹை கிராஃபிக்ஸில் விளையாட முடியும்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவுக்கு வந்த அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. அடுத்து 2வது ரியல்மி தரப்புலேருந்து சைனாவில் ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. அதுலேயும் ரியல்மி V5ல யூஸ் பண்ண எல்லா ஃபீச்சரும் இருக்குது. ஆனால் ப்ராசஸர் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் 48 MP கேமராவுக்கு பதிலாக 64 MP கேமரா தராங்க. ஃப்ரண்ட்டில் ஆமலட் டிஸ்பிளே வேறு வரும்னு சொல்கிறாங்க. இது ரியல்மி V5 ப்ரோங்கிற பேரோட சைனாவில் லான்ச் ஆக போகிறதா இன்ஃபர்மேஷன் வருது. இந்த 2 மொபைலுமே இந்தியாவுக்கு வரும்போது ரியல்மி 7 சீரிஸ் கீழே ரியல்மி 7, ரியல்மி 7 ப்ரோன்னு வரும்னு ரூமர்ஸ் வருது. ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல. இது 2 மொபைலை தவிர்த்து 3வது 5G மொபைலை சைனாவில் லான்ச் ஆக போகுது. அதில் ரியல்மி C12 இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அதை ரியல்மி V5 லைட்னு சொல்லலாம். ஏன்னா ப்ராசஸர் மட்டும் மீடியாடெக் டைமென்சிட்டி 720 ப்ராசஸரோட 5G மொபைலாக சைனாவில் லான்ச் ஆகும். பட் இந்தியாவில் மட்டும் ரியல்மி C12 மீடியாடெக் ஹீலியோ G35 லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மிக்கு நம்மளை பார்த்தா எல்சியா மாதிரி தெரியுது போல். ரியல்மி C12 பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆகஸ்ட் 18 ரியல்மி C12 மற்றும் ரியல்மி C15 இந்தியாவில் லான்ச் ஆகுது. கடைசியாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி V5 6GB LPDDR4 RAM, 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் வேரியண்ட் 1499 யுவானுக்கு சைனாவில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்திய ரூபாய் கன்வெர்ட் பண்ணால் 11000 ரூபாய் வருது. 11000 ரூபாயில் 5G மொபைலா அப்படின்னு தான் நானும் ஆச்சரியப்பட்டேன். அடுத்து ரியல்மி V5 Pro 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் 20000லையும், ரியல்மி V5 Lite 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் 11000லையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியுது. இந்தியாவில் லான்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்டில் இல்லைனா செப்டம்பரில் நடக்கலாம். அதே பேரோட வருதா, இல்லை ரீபிராண்ட் ஆகி ரியல்மி 7, ரியல்மி 7 ப்ரோன்னு பேர் மாற்றி வருதா, இல்லை ப்ராசஸரும் சேஞ்ச் ஆகி வருதான்னு பொறுத்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.